கேரளால ஒரு பெண் ரீல்ஸ்ல பயங்கரமா ஃபேமஸ் ஆகணும் அப்படின்ற அந்த ரீல்ஸ் மோகத்தினால பஸ்ல தப்பே நடந்துக்காத ஒருத்தர் மேல தப்பா குற்றம் சாட்டி அதுல அவர் மன உளைச்சலாகி கடைசியில அந்த ஒரு நபர் இறந்து போற அளவுக்கு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றதை விட இந்த பெண் தன்னோட சுயநலத்துக்காக ஒருத்தரோட உயிரை கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தான் ஒரு மனிதாமே இல்லாத ஒரு மனித தன்மையற்ற ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்கிற அந்த சமூகத்துல நாமளும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்றது அடிக்கடி ஞாபகம் வந்துட்டே இருக்கு. இதுல ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னன்னா, தன்னை சுத்தி இப்படி ஒரு விஷயம் கிரியேட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயமே அவருக்கு தெரியவே தெரியாது. இது எவ்வளவு ஒரு மோசமான விஷயம் பாருங்களேன். ஏதோ ஆக்சிடென்டலா என்னால இந்த ஒரு விஷயம் ஆக்சிடென்டலா நடந்துருச்சு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சா கூட பரவாயில்ல, ஒரு ஆக்சிடென்டலா நடந்த விஷயமா இருந்தா கூட பரவாயில்ல, அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனா அவர் சுத்தி கிரியேட் ஆன ஒரு விஷயம் ஊர் ஃபுல்லா உலகம் ஃபுல்லா பரவி தன்னோட எப்படி சொல்றது மன உளைச்சலுக்கு ஆளாக்கி கடைசியில அவர் சாகுற அளவுக்கு ஒரு முடிவு வந்து இந்த சமூகத்தில் வாழக்கூடிய ஒரு நபரால் ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னா இது ரொம்ப கேவலமான ஒரு சமூகமா தான் மாறிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமா. இந்த சோசியல் மீடியா ஏன் இவ்வளவு மோசமாயிட்டு இருக்குன்னா, இது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஒரு குழுவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பேராசை தான். இந்த சோசியல் மீடியா ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா, மக்கள்கிட்ட தன்னோட கருத்தை சொல்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லைன்னா தனக்குள்ள இருக்க அந்த டேலண்ட் சாங்ஸ், டான்ஸ், மேஜிக், ஜிம்னாஸ்டிக், மிமிக்ரின்னு இப்படி ஏதோ ஒரு திறமை வந்துட்டு இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துவாங்க. ஏன்னா இப்ப பெரிய பெரிய சேனல்லாம் போயிட்டு நம்மளால அந்த திறமையில வெளிப்படுத்தி நம்ம ஃபேமஸ் ஆக முடியாது. நமக்குள்ள ஒரு திறமை இருக்கு. ஆனா நம்ம விட்டு தினமும் ஒரு வேலைக்கு போறோம் வரோம். பட் நம்மளோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சரியான ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லையே அப்படின்னு நினைக்கும் போதுதான் இந்த சோசியல் மீடியா அப்படின்னு அவங்க கிட்ட கிடைக்கும்போது ஓகே நம்மளோட திறமையை இதுல வெளிப்படுத்தணும் அப்படின்னா மக்களோட ஆதரவும் கிடைக்குது அப்படின்றத நம்பிதான் இதுல வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு தங்களோட திறமைய இங்க கொஞ்சம் கொஞ்சமா காட்ட ஆரம்பிச்சாங்க. அப்படி திறமையை கொஞ்சம் கொஞ்சமா காட்டும் போது அதை மக்கள் அங்கீகரிக்கும் போது ஓகே அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு குட்டி ஸ்டார் எப்படி ஒரு வெள்ளித்திரை பெரிய திரையில வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டார் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி அந்த பிளாட்ஃபார்ம் இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி ஸ்டாரா அவங்க ஃபார்ம் ஆகிட்டே வந்தாங்க. அந்த குட்டி குட்டி ஸ்டாரா ஃபார்ம் ஆகும்போது ஒரு கட்டத்துல வந்துட்டு ஓகே இவங்களை வச்சு நம்ம விளம்பரம் பண்ணலாம், இவங்களை வச்சு நம்மளோட கம்பெனிக்கு நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் அந்த ஒரு திறமையான மனிதர்கள் ஸ்டார் ஆகி கடைசியில் அவங்க எங்க வந்துட்டாங்கன்னா இன்ஃபுளுசரா மாறுறாங்க. அந்த இன்ஃபுளுசரா மாறி அந்த பணத்தாசை அவங்களுக்குள்ள நிறைய வந்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்கே வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதோட இந்த மாதிரி இன்ஃபுளுசரா மாறினா ரொம்ப ஈஸியா பணம் சம்பாதிக்கலாம் போலியா அப்படின்னு இன்ஃபுளுசரா மாறினதுக்கு அப்புறம் அந்த திறமை எல்லாத்தையும் தூக்கி ஓரங்கட்டுட்டு அவங்களோட முதல் திறமையா அவங்க எதை வச்சாங்க அப்படின்னா மக்களை எப்படி ஏமாத்தி பணம் சம்பாதிக்கலாம், மக்கள் எப்படி முட்டாளாக்கலாம் அப்படின்றதுதான் இந்த சோசியல் மீடியாவோட முதல் திறமையா அவங்க வளர்க்க ஆரம்பிச்சது.